இனிமே எவனாவது 18 பட்டிலையும் சுத்து விட்டார தெரியும். சாராயம் காய்ச்சினாலும் சரி, குடிச்சாலும் சரி, வெட்டி புடிய வெட்டி போங்கடா. இனிமே இங்க பள்ளிக்கூடம் தான் நடக்கணும். நீங்க மகராசனா இருக்கணும். பெரிய மரு தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்ங்க. அண்ணே, உழுத கூலிய கூட வீட்டுல கொண்டு வந்து கொடுக்காம பாழா போன சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டு பிள்ளை எல்லாம் பட்டினி போடுறாங்கண்ணே. தம்பி, அந்த பாழா போன சாராயத்தை நீ ஒழிச்சீனா அது நம்ம ஊரு பொண்ணுகளுக்கு போடுற தாலி பிச்சப்பா. அண்ணே, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கள செருப்பால அடிக்கணும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும்னு. இனிமே ஏழைங்க வயிறு எறிய நான் விட மாட்டேன். எங்க வயத்த எரிச்சிரும் சொன்னா இப்ப என் வயிறு எரியுதுடா. அதுல வர வருமானம் போச்சு, என் மானமும் போச்சுடா. அந்த நடுத்தெரு, வடக்கு தெரு, மேல தெரு குடிசைவாசிங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த குடிசைவாசிங்க தான் அவனுக்கு விசுவாசிங்களா? தெய்வம் என வாழ்ந்த நாட்டி பம்பே தெய்வம் என ஆகி போச்சே. அந்தோ குண்டர் கையில் நாடு இங்கே எங்கே செல்லும் வழி நீ எங்கே? கேட்பதற்கு காந்தி இல்லை, ஏழை வீட்டில் சாந்தி இல்லை. அன்று கொல்லும் அரசன் எங்கே? இன்று கொல்லும் தெய்வம் எங்கே? என்று எங்கள் வாழ்வு விடியும், என்று எங்கள் வாழ்வு விடியும். பெரிய மருது பாப்பா, நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது உன் கடை,
வெளியில 5 லாரி சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடி சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துக்கிட்டு போப்பா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேசுற தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி, தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த புரொடியூசர் 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு கிளாஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேர் என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சுடலை இல்ல. ஹலோ, பெரிய மருது இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். என்னது? பெரிய மருது அங்கதான் இருக்கானா? என்ன சொல்ற சிவசங்கரன்? அவன் நினைச்சதுதான் நடக்குது. என்னென்ன பண்றான் தெரியுமா? அப்படியா? பெரிய மருத கண்டது சூட ஆர்டர் போடுறேன். ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனை உடனே அங்க அனுப்பி வைக்கிறேன். உடனே அனுப்பி வை. இது நடக்கலன்னா இந்த தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். நியாயம் நிலைக்க தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் நிலைக்க நொறுங்கி அழியும் இங்கு தடையே. நியாயம் நிலைக்க தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் தொலைக்க நேர்மை நிலைக்க நொறுங்கி அழியும் இங்கு தடையே. நாங்கள் கோழையல்ல, நாளை வாழ்வு பெரும் மூலையல்ல. எங்கள் வாழ்வு எங்கள் கையில், எங்கள் வளமும் எங்கள் கையில். எழுந்து எழுந்து முன்னேறுவோம், எழுந்து எழுந்து முன்னேறுவோம். தீ பிடிக்காத வீடு கட்டி கொடுத்த பெரிய மருது நல்லா இருக்குப்பா. பெரிய மருதை பற்றி எங்க போயிருக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா. ஏழைங்களை வாழ வைக்கிற எங்க தெய்வம் பெரிய மருதன போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வருஷம் மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது? என்ன செய்யறது? ராசா, இல்லாதவங்களுக்கு குடுக்கற உன் குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கு ஒரு தீங்கு வராதியா. மவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்பப்பா.